பொதுவாக ஆண்களுக்கு வந்து விரைப்பு இல்லையா, அது வந்து சாதாரணம் அப்படி கிடையாது. அதை நம்ம உடம்பு கொடுக்குற வார்னிங் சிக்னல். நம்ம விரைப்புத்தன்மை வந்து கம்மியாகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு 4 விஷயம் சரியா இருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின், ரத்த ஓட்டம், பிளட் சர்க்குலேஷன், அப்புறம் நர்வு, அடுத்து ஹார்மோன். அது தெரிஞ்சுக்கிறோம். ஹாய், ஐம் டாக்டர் செல்ல செந்தமிழ் செல்வன் இருந்தாங்க. இதில் பிரெயினுக்கு எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, பயம் சொல்கிறோம்ல, அது டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்காது. அதனாலே நமக்கு வந்து விரைப்புத்தன்மை வந்து இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன், அதாவது பிபி, கொலஸ்ட்ரால், இல்லை ஸ்மோக்கிங் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பிளட் சப்ளை வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால விரைப்புத்தன்மை வராது. அடுத்து மெடிக்கல் காசுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டயபெட்டிக், தைராய்டு அவங்களுக்கும் இதே போல் பிரச்சனை இருக்கும்போது நமக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகி அது நமக்கு விரைப்புத்தன்மை இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமான ஒபிசிட்டி வேறு. உடல் குண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகி விரைப்புத்தன்மை வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிசன், அதாவது நம்ம வந்து பிபி டேப்லெட்டு, டிப்ரெஷனுக்காக போடுறோம்ல டேப்லெட்டு, அதெல்லாம் என்ன ஆகும்னா சர்க்குலேஷனை வந்து சப்ரஷன் பண்ணிடும். அதாவது விரைப்புத்தன்மை அதுக்கும் வராது. லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம வந்து ஒழுங்காக தூங்க மாட்டோம், சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுவோம், நல்லா ப்ராப்பராக ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் இருந்ததுனாலே நமக்கு வந்து விரைப்புத்தன்மை வந்து கம்மியாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய நர்வ் சப்ளையை ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். அதனாலே வந்து விரைப்புத்தன்மை இருக்காது. இதெல்லாம் மாறணும்னா நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க, நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க. ஒரு நாள் 2 நாள்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு 1 மாதம் 3 மாதம் இப்படிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணணும். நம்ம ஹோமியோபதி மருந்தில் இந்த விரைப்புத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கும் நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. ஹோமியோபதி மருந்து பயன்படுத்திங்க, ஆரோக்கியமாக வாழும்.